வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டேட் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பூரி வித் மொச்சை கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, மொச்சையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா: கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மொச்சை கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அரைச்சிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க இந்த பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி பச்சை வாசனை இருக்கும். இன்னும் நல்லா வதங்கிக்கலாமே அப்படின்னு. அதனால் நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைச்சோம்னா இந்த அளவுக்கு வதக்க வேண்டாம். நம்ம எதுவுமே வதக்காமல் பச்சையாக தானே அரைச்சோம். அதனால் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஆயில் பத்தலை அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியாக செய்ய போகிறதில்ல, கிரேவி நல்லா திக்காக தான் செய்ய போகிறோம். நம்ம மொச்சக்கட்டையும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கனால இதில் போட வேண்டாம். கொஞ்சம் கிரேவி திக்காகட்டும், அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டை வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டுப்போம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. நான் தண்ணி கம்மியாக ஊற்றினதுனால சீக்கிரமாக இழுத்துருச்சு. இப்போது நம்ம மொச்சையை சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் தொக்கு இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ நம்மளோட மொச்சை கிரேவி ரெடி ஆயிருச்சு. நம்ம சர்வும் பண்ணியாச்சு. சுட சுட சுவையான பூரி மொச்சை கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.